ஹாய் வணக்கம், நான் ரசூல். நான் கோமாளி சீரியஸில் திருக்குறள் அத்தியாயத்தின் கடவுள் வாழ்த்தில் பள்ளி மாணவனுடைய நண்பனுடைய அப்பா கொஞ்சம் ஆசை பிடிச்சவர். அவர் தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை கூட விலை அதிகமாக தான் விற்பார். அவங்க தோட்டத்தில் வேலை பார்க்குற கூலியாளர்கள் கூட சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டார். எல்லாத்துலேயும் கஞ்சம் பிடிப்பார். இவர் நிலத்தெல்லாம் விற்று தொழில் செய்யலாம்னு நினைச்சாரு. இவரும் அந்த மாணவனுடைய தாத்தாவும் கொஞ்சம் இணக்கமான ஆள். அதனால உங்கள் தாத்தா சொல்கிறாரு, அந்த இடத்தெல்லாம் விற்காத, இருக்கிறத வச்சு விவசாயம் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் கேட்காம நல்ல லாபத்துக்கு வருதுன்னு ஒரு கார்பரேட் நிறுவனத்திட்ட அந்த இடத்த வித்துடுறாரு. நிறையா சம்பாதிக்கணும் ஆசையாக இருந்துச்சு தவிர அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால பல தொழிலை செஞ்சு அதில் நஷ்டமாயிடுறாரு. மேலும் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த ஊரை விட்டே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்படி இருக்கும்போது தான் அந்த மாணவ நண்பன் சில நாட்களாக பள்ளிக்கூடத்துக்கு வரல. அதனால இவங்க தாத்தாவோட சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க. இரவோட இரவா வீடை காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பள்ளி மாணவனையும் அந்த தாத்தாவையும் பார்த்து அந்த குடும்பம் அதிர்ந்து போது அவர் ஓடி வந்து இந்த ஐயாவை கட்டி பிடிச்சி, ஐயா நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க, நான் கேட்காம அப்படின்னு கதறாரு. இதை பார்த்து அந்த தாத்தாவும் அந்த மாணவனும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க, நீங்க சொன்னதை அன்னைக்கே கேட்டுட்டு இருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறாங்க. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, அவருக்கு தான் தான் என்ற கர்வமும் பணத்தின் மீதும் பொருள் மீதும் பேராசை கொண்டிருந்தாரு. மூத்தவர்கள் எனும் சான்றோர்களின் வாய்மொழிப்படி நாமும் நடக்காமல் இருந்தால் வாழ்க்கை எனும் பிறவி கடலை நம்மளால கடக்க முடியாது. இந்த கதையின் திருக்குறள்: அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லார் பிறவாளி நீந்தல் அரிது. அடுத்து என்ன திருக்குறள் கதையில பார்க்க இருக்கோம்னா, அந்த பள்ளி மாணவரோட பள்ளிக்கு ஒரு புதுசா ஒரு ஆசிரியர் வராரு. அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு போதனை சொல்லி தராரு. அதனால ஏற்பட்ட விளைவுகளை பற்றி தான் அடுத்த திருக்குறள் கதையில பார்க்க இருக்கோம். தொடர்ந்து திருக்குறள் கதையில பார்க்க நான் கோமாளி சீரியஸை பாருங்க. அனைவரும் அன்பு செலுத்துங்க. அன்பு வழியே அறவழி. நன்றி, வணக்கம்.